வணக்கம். குளச்சல் சட்டமன்ற தொகுதி இரணியல் பேரூராட்சிக்கு உட்பட்ட இரணியல் சந்திப்பு பகுதியில் செயல்படக்கூடிய மதுபான கடை எண் 4860 பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இரணியல் சந்திப்புல இருக்கக்கூடியதான பேருந்து நிறுத்தம் மிக முக்கியமான ஒரு பேருந்து நிறுத்தம். கல்குறிச்சி, கண்ணாட்டு விளை, இரணியல் கோணம், ஆழ்வார்கோயில் போன்ற பகுதியில இருந்து இரணியல்ல இருக்கக்கூடியதான கல்வி நிறுவனங்களுக்கும், அப்புறம் நாகர்கோயில இருக்கக்கூடியதான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழில் நிறுவனங்களுக்கு செல்வதற்கு இந்த திங்கள் சந்தை முதல் நாகர்கோயிலுக்கு செல்லக்கூடியதான பேருந்தை பயன்படுத்துவதற்கும் இந்த பேருந்து நிறுத்தத்தை மிகவும் பயன்படுத்துறாங்க. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, அந்த சாலை கூட மிகவும் குறுகலான ஒரு சாலை. வள்ளியாற்று பாலம் முதல் ஆமத்தான் பொத்தை வரை சாலை மிகவும் குறுகலாக இருக்குது. இது இந்த மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பார்வையிட்டு இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் இப்ப வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இவ்வளவு குறுகலான சாலையில மக்கள் நெரிசல் அதிகமாக உள்ள இடத்துலதான் இந்த மதுபான கடை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா, மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள்ல கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள்ல இருந்து 50 மீட்டர் தொலைவுக்குள்ள மதுபான கடைகளோ மதுபான விடுதிகளோ செயல்படக்கூடாது. அதுபோல பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகள்ல சுமார் 100 மீட்டர் தொலைவுக்குள்ள மதுபான கடைகளோ மதுபான விடுதிகளோ செயல்படக்கூடாது. இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி குளச்சல் தொகுதி உறவுகள் கூட இரணியல் பகுதியை நாங்க ஆய்வு செய்தோம். முதல்ல அந்த இரணியல் சந்திப்புல இருக்கக்கூடிய அரசு நடுநிலை பள்ளியை போய் பார்வையிட்டோம். அந்த பள்ளி ஒரு சாதாரண பள்ளி கிடையாது. இந்திய அளவுல நடக்கக்கூடிய தேசிய திறனாய்வு தேர்வுல ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக அந்த பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெற்றி பெற்று கொண்டு வர்றாங்க. இதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தனியார் பள்ளிகளுக்கு இந்த பள்ளி ஒரு சவாலாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியில இருந்து டேப் மூலமாக இந்த மதுபான கடையை அளவீடு செய்த பொழுது சுமார் 73 மீட்டர் தொலைவில் இந்த மதுபான கடை இருக்குது. ஆனால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் அறிவுறுத்தல் படி ஏரியல் டிஸ்டன்ஸ் ஜிபிஎஸ் மூலமாக அளவீடு செய்யும் போது சுமார் 60 மீட்டர் தொலைவிலேயே இந்த மதுபான கடை இருக்குது. அது மட்டுமல்லாது அருள்மிகு இரணியல் தும்பவிளை முத்தாரம்மன் திருக்கோவில் சுமார் 65 மீட்டர் தொலைவுக்குள்ளாகவே இருக்குது. ஜிபிஎஸ் மூலமாக அளவீடு செய்யும் பொழுது சுமார் 50 மீட்டர் தொலைவுக்குள்ளாக இருக்குது. அது மட்டுமல்லாம அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளி, மருத்துவமனைகள் இது எல்லாமே இதோட சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிறது. இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அந்த பேருந்து நிறுத்தத்தை தான் பயன்படுத்துறாங்க. நேற்று நாங்க அளவீடு செய்யும் பொழுது, அந்த இடத்தை ஆய்வு செய்யும் பொழுது மிகுந்த மழையா இருந்த பொழுது கூட இந்த மது பிரியர்கள் தள்ளாடி தள்ளாடி அந்த இடத்துல நடந்து செல்வது பொதுமக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எங்களால உணர முடிஞ்சது. இது குறித்து அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னால மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பள்ளியில நடக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்ய வந்திருக்காங்க. அப்போ இந்த பெற்றோர்கள் இந்த மதுக்கடையை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில பாத்தீங்கன்னா உணவுத்துறை அதிகாரிகள் அடிக்கடி இந்த பீடி, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. இப்படி ஒரு மதுக்கடை அந்த இடத்துல செயல்படுறத குறித்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால இந்த பொதுமக்கள் மற்றும் இந்த பெற்றோர்கள் மனதுல என்ன எண்ணம் இருக்குன்னா, இதுக்கு பின்னால மிகப்பெரிய அளவுல பணம் விளையாடுது, அப்படி இல்லைன்னா அரசியல்வாதிகளுடைய உதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க. இந்த மதுபான கடையை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த இரணியல் பேரூராட்சி தலைவரும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது அவங்க வார்டு கவுன்சிலரை சேர்த்துக்கிட்டு அந்த மதுபான கடையை முற்றுகையிடுறதா இருக்கட்டும், இல்லது அவங்க பேரூராட்சி அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தலாம், இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உறுதியான ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலாம். இப்படி எதுவுமே செய்யாம சும்மா ஒரு கண் துடைப்புக்கு சில போராட்டங்களை முன்னெடுத்துதான் மக்கள் சொல்றாங்க. இது போல குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி பிரின்ஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும், கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மகேஷ் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் அவர்களுடைய பெயரை சொல்லி காங்கிரஸ் பிரமுகர் ஒருவருக்கும் மாதம் தோறும் இந்த மதுபான விடுதியிலிருந்து பணப்பட்டுவாடா செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் தென்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு தனி மனிதனால இவ்வளவு விதிமுறைகளை மீறி மதுபான விடுதிய பட்ட பகல்ல அரசு அதிகாரிகளுடைய உதவியோ
இல்ல அரசியல்வாதிகளுடைய பக்கபலமோ இல்லாம செய்ய முடியாது அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மட்டுமா அப்படின்னா கிடையாது. மதத்தை பார்த்து என்ன நடந்தாலுமே என்னுடைய மதத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் தான் இதுக்கு காரணம். இது நான் ஒரு அரசியல்வாதியா இல்லாம ஒரு அரசு பள்ளி மாணவியின் தாயாக பேசுறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு தனியார் பள்ளிக்கு அருகிலேயோ இல்லைன்னா தனியார் கல்லூரிக்கு அருகிலேயோ இப்படி ஒரு மதுபான கடையை திறந்து வைக்க உங்களால முடியுமா? அப்படின்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களும் உங்களுக்கு இலக்காரமாக இருக்கு, அப்படித்தானே? இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த இடத்துல ஆய்வு செய்திருக்கிறோம். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். கண்டன சுவரொட்டிகள் ஒட்டியிருக்கிறோம். கட்சி ஆதரவாளர் ஒருவர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்து அதை மூடுவதற்கு உத்தரவும் வாங்கியிருக்கிறோம்.